திட்டத்தை அரங்கேற்ற ஆட்களை அழைத்து வர தோதான ஆட்களை தேடும் பணியை மனோஜ் சாமியே ஏற்றுக்கொண்டார். இப்படி மனோஜ் சாமியால் கைகாட்டப்பட்டவர்தான் சந்தோஷ் சாமி. கேரளாவில் இருந்து 9 பேரை அழைத்து வரும் திட்டத்தை சந்தோஷ் சாமி முன்னெடுத்துள்ளார். கொள்ளை திட்டத்தில் எந்த குளறுபடியும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதை உறுதி செய்து கொள்ள மீண்டும் கேரளாவில் சோழி போட்டு பார்க்கிறார்கள். தேர்வு செய்யப்பட்ட நாளில் கொள்ளையடித்தால் பல கோடி ரூபாய் கிடைக்கும் என்று சந்தோஷ் சாமி கூறியுள்ளார். ஒரு வழியாக 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி அமாவாசைக்கு 2 நாட்கள் முன்பு கொள்ளையடிக்க நாள் குறிக்கப்படுகின்றது. அனைத்து ஏற்பாடுகளையும் கனகராஜும் மற்றும் கோவை நகைக்கடை உரிமையாளரும் கவனித்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த இடத்துல தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இப்போ தமிழக மந்திரி சபையில் இருக்கிற உங்களோட இடம் இது, இங்கே இருக்கிற 2000 கோடியை எடுக்கணும், அவங்க வரத்துக்குள்ள இதை எடுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் இதனால தீபுவையும் சதீஷையும் இந்த திட்டத்தில் சேர்த்து விட்டேன். ஃபோன் நம்பரையும் கொடுத்தேன். ஃபோன் மூலமாக சயான் அவங்க கிட்ட பேசினாரு. அதுக்கப்புறம் நாங்கள் முதல்ல இங்கேருந்து புறப்படுறதா திட்டம் போட்டோம். கொள்ளை திட்டத்தை அரங்கேற்ற திருச்சூரில் இருந்து பேருந்து மூலம் மனோஜ் சாமி, சந்தோஷ் சாமி இருவரும் கோவையை வந்தடைந்தனர். கோவை சுங்கம் பகுதியில் உள்ள சயானின் அறையில் சந்திப்பு நடக்கிறது. அங்கே பேசினது என்னன்னா, அங்கே 2000 கோடி இருக்கு அந்த குடோனில். அதுக்கப்புறம் அதுதான் சொன்னாங்க, இது அம்மாவோட குடோன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொன்னாங்க. சம்பவத்தில் ஈடுபடும் கார்களின் உண்மையான பதிவு எண்களை மறைத்து போலி பதிவு எண்களை ஒட்ட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. கோடநாடு செல்லவிருந்த 2 கார்களுக்காக 2 போலி பதிவு எண்களை கொண்ட நம்பர் பிளேட்டுகளை கனகராஜ் வாங்கி வந்துள்ளார். எல்லாம் தயார் என்பதை உறுதி செய்து கொண்டு இரவு 11 மணி வாக்கு இக்குழுவினர் உதகையை நோக்கி தங்களது பயணத்தை தொடங்கினர். சந்தோஷ் சாமி அப்போ என்னை கூப்பிட்டாரு. 2 நாள் முன்னாடி கூப்பிட்டு நம்ம கோயம்புத்தூர் போகணும்னு சொன்னார். நாங்கள் அப்புறம் சயானோட ரூமுக்கு போனோம். சயான், கனகராஜ், நான், சந்தோஷ் சாமி சேர்ந்து ஊட்டிக்கு போனோம். அதே நேரம் கேரளாவில் இருந்து தீபு தலைமையில் 7 பேர் கொண்ட கும்பல் 2 கார்களில் உதகையை நோக்கி கிளம்பி உள்ளனர்.
₹1 கோடி தர்றதா சதீஷனும் தீபுவும் சொன்னாங்க. மொத்தம் 10 பேருக்கு 20 கோடி தரதா சொல்லி பேசினாங்க. தரான்னு சொல்லியிருக்கு. கேரளாவில் இருந்து 2 கார்களில் வந்த 7 பேரும் ஊட்டியில் உள்ள ராஜா லாட்ஜில் அறையெடுத்து தங்கி உள்ளனர். கோவையில் இருந்து கருப்பு சாண்ட்ரோ காரில் வந்த 4 பேரும் கோத்தகிரி வந்தடைந்தனர். அன்னைக்கு காலையில கனகராஜும் சயானும் ரூமுக்கு வந்தாங்க. வந்ததும் நேரா பாத்ரூம்லாம் போனாங்க. அப்போ ரூம்ல தீபு இருந்தான். சரி, தீபு தான் பார்க்க வந்திருக்காங்கன்னு நினைச்சேன். அப்புறம் தீபுவும் நானும் ரூம்லயே இருந்துட்டோம். அவங்க அந்த இடத்த பார்க்கறதுக்காக கிளம்பி போயிட்டாங்க. இரு குழுவும் தனித்தனியாக மது அருந்தி உள்ளனர். திட்டமிட்டபடி கோவையில் இருந்து வந்த 4 பேரும் கேரளாவில் இருந்து வந்த 7 பேரும் கோத்தகிரி நேரு பார்க் சந்திப்பு அருகில் சந்தித்துக் கொள்கின்றனர். எந்த வழியாக பங்களாவுக்குள் செல்ல வேண்டும், எந்த அறையில் கொள்ளையடிக்க வேண்டும், ஒருவேளை சிக்கிக் கொண்டால் யார் பெயரை பயன்படுத்த வேண்டும் என்று மாஸ்டர் பிளானை அனைவரிடமும் விரிவாக கனகராஜ் விளக்கியுள்ளார். சுமார் 10,000 ஏக்கர் பரப்பளவில் 8 மலைகளுக்கு நடுவே அமைந்துள்ள பிரம்மாண்ட பங்களாவில் கொள்ளையை எப்படி அரங்கேற்றுவது என்ற பதற்றம் ஒட்டுமொத்த குழுவுக்கும் இருந்தது. நாங்க பயந்தோம். அப்ப கனகராஜ் சொன்னாரு, எதுக்கு பயம், இந்த திட்டத்துல தெரிஞ்ச ஆள் இருக்காங்க, பெரிய பதவியில் இருக்கிற ஆள் இருக்காங்க, கட்சிக்காரங்க இருக்காங்க, எதுக்கு பயம், பயப்பட வேண்டாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒண்ணுமே ஆகாது, போலீஸும் கேட்க மாட்டாங்க, பயம் வேணான்னு சொன்னார். பதற்றத்தை சரிக்கட்ட வேண்டும் என்ற நோக்கில் பங்களாவை முன்கூட்டியே சென்று கனகராஜன் கோ உளவு பார்த்தனர். ഞങ്ങൾ കോത്തഗിരിയിൽ നിന്നു ഫോർഡ് എൻഡേവർ കാറിൽ நாங்க கோத்தகிரியில் நின்னோம். ஃபோர்ட் என்டேவர் கார்ல நான், சதீஷன், மனோஜ் வாளையாறு, மனோஜ் சாமி, சந்தோஷ் சாமி, சயன், கனகராஜ் ஃபோர்ட் என்டேவர் கார்ல ஏறி போனோம்.
எஸ்டேட்டுக்கு முன்னாடி வண்டியை நிப்பாட்டி எஸ்டேட்டை காட்டினார். அதுக்கப்புறம் சூசைட் பாயிண்ட் போய் தேயிலை தோட்டத்தை காட்டி இந்த வழியாக போகலாம் இல்லை முன்ன இருக்கிற கேட்டு வழியாக போகலான்னு சொன்னார். இதுக்குள்ளே போவாம், தேயிலை உள்ளே போவாம், அந்த மாதிரி வழி சொல்லி, அல்ல முன்னாடி கேட்டுக்கு முன்னாடி சொல்லி. இதில் அதிர்ச்சி என்னவென்றால், கொள்ளையடிக்க வந்த டீமின் ஒரு சிலரிடம் கோடநாடு சொகுசு பங்களாவுக்குள் 2000 கோடி ரூபாய் இருப்பதாக கனகராஜ் கூறி நம்ப வைத்துள்ளதுதான். 2000 கோடி இருக்கு, அங்க இருக்கு, நிறைய எடுக்கலாம், எவ்வளவு வேணாலும் எடுக்கலாம், கிடைக்கிறத எடுத்துட்டு போலாம். அப்ப சரி, நம்ம இஷ்டத்துக்கு காசு கிடைக்குதில்ல, சரி எடுக்கலாம்னு போனோம். கொள்ளையடிக்கும் திட்டம் ஒருபுறம் நடந்து வந்த நிலையில் சொகுசு பங்களாவை சுற்றி பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களுக்கு பொறுப்பானவரான தினேஷிற்கு விடுப்பு கொடுக்கப்படுகிறது. விடுப்பு கிடைத்ததால் தினேஷ் கண் சிகிச்சைக்காக டிசம்பர் 23ஆம் தேதி மருத்துவமனையில் சேர்ந்துள்ளார். கொள்ளை திட்டம் தயாரானவுடன் அதை பிழையில்லாமல் செய்து முடிக்கும் ஏற்பாடு தொடங்கியது. கைரேகை பதியாமல் இருக்க கை உறைகள், கயிறு, மங்கி குல்லாக்கள், பூட்டுகளை உடைக்க சிறிய வகை கடப்பாறை ஆகியவற்றை கொள்ளை கும்பல் வாங்கியுள்ளனர். அப்புறம் கோத்தகிரியில கிளவுஸு, ஸ்ப்ரே, மாஸ்க்கு அதெல்லாம் வாங்கினோம். கொள்ளையை அரங்கேற்ற கனகராஜ் தலைமையில் 3 கார்களில் கும்பல் கோத்தகிரியில் இருந்து கோடநாடு நோக்கி புறப்படுகிறது. இந்த வண்டியில் கனகராஜ் சாதனங்களாக 2 வண்டியில் கனகராஜ் எல்லா பொருளையும் எடுத்து வைக்க சொன்னார். அப்புறம் இங்கேருந்து கிளம்புனோம். வண்டியில் போகும்போது கனகராஜ் சொன்னார், எங்கேயாவது யாராவது பார்த்து கேட்டாங்கன்னா மரப்பணி வேலை செய்கிற சஜீவன் பேரையும் டிரைவர் கண்ணன் பேரையும் சொல்ல சொல்லி சொன்னார். சிறிது தூரம் மலைப்பாதையை சென்றடைந்தவுடன் வாகனங்களை ஓரமாக நிறுத்தச் சொல்கிறார் கனகராஜ். தமிழக பதிவன் கொண்ட வாகனத்தை அங்கேயே நிறுத்திவிட்டு 2 கேரள வாகனங்களுக்கு பொருத்த வேண்டிய போலி நம்பர் பிளேட்டுகளை கொடுத்து கனகராஜ் மாற்றச் சொல்கின்றார். நான் அவ்வளோ தூரம் நான் தான் ட்ராவல் பண்ணி போனோம். அதுக்கப்புறம் இவங்க வந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணதுக்கு மேலே வண்டி ஓரமாக நிப்பாட்டிட்டாங்க. ஓரமாக நிப்பாட்டிட்டு 2 பேரும் டக்கு டக்குன்னு கீழே இறங்கிட்டு நம்பர் பிளேட் கலட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அனைவரின் செல்போனையும் அணைத்து வைக்கச் சொல்லிய கனகராஜ் தனது செல்போனை மட்டும் அணைத்து வைக்கவில்லை. நம்பர் கேட்டின் கீழே உள்ள இடைவெளி வழியாக
4 பேரும் உள்ளே நுழைகின்றனர். அனைவரும் மங்கி கேப் அணிந்திருந்த நிலையில் முகத்தை மறைக்காமல் சாவகாசமாக முதலில் நுழைகிறார் கனகராஜ். பெரிய ஒரு கொட்டாரம் பார்த்தது, அந்த பெரிய பங்களாவை பார்த்ததும் நாங்கள் இந்த இடத்துக்குலாம் போக முடியாதுன்னு சொன்னோம். பிரச்சனை ஆகிடுன்னு வேறு சொன்னோம். ஆனால் கனகராஜ், நீங்கள் எல்லாம் கேரளாக்காரவங்க, பிரச்சனை பண்ணுறவங்க, அதுவும் இல்லாமல் கேரளாக்காரவங்களுக்கு பயம் இருக்காதுல்ல, அப்புறம் என்னென்னு சொல்லி கூட்டிகிட்டு உள்ளே போனார் கனகராஜ். ஒரு பிரச்சனை இருக்காத மாதிரி அங்கே உள்ள போய் 8ஆம் நம்பர் கேட்டுக்கு போனதும் கனகராஜ் தலையில மட்டும் கேப்பை வச்சுக்கிட்டு ஃப்ரீயா போனாரு. அப்போ எங்களுக்கு பயமாயிடுச்சு. போக வேணான்னு பேசினோம். உடனே எதுக்கு பயப்படுறீங்க, பின்னாடி